ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்கள் கூட சண்டே vlog தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டில் எதுவும் சமைக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டு கடையில் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கனும் கிட்டத்தட்ட 1 month ஆகிடுச்சு நாங்கள் நான்வெஜ் சமைச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தேங்காய் பால் சாதம், மட்டன் முருங்கைக்காய் போட்டு குழம்பு, சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். லெக் பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிச்சு போட்ட கோழி வறுவல் சொல்லிட்டு அந்த ரெசிபியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் ஃபுல் டீட்டெயில்டாக ரெசிபிஸ்லாம் எதுவுமே வந்து காட்டல. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ரெசிபி வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். குழம்புக்கு தேவையானது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக வெள்ளை சாதமும் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு குழம்பு சாதம் சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்புறம் ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபைனாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பரு. நான் இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 250 சம்திங் தான். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து கட் பண்ணி கொடுக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிச்சன் கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேங்க. ஏன்னா நிறைய நேரம் கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகிடும். ஸோ அதனால் சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனியன் சாப் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளெண்டரு, மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து மிக்சிலே நம்ம பண்ண முடியும். சப்பாத்தி, பூரி. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ சிம்பிளான ரெசிபி வச்சுக்கணும் மெயினாக. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே நம்ம யோசித்து பிளான் பண்ணிட்டோன்னா சமைக்கும் போது அந்த டென்ஷன் இருக்காது. இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ அடுத்தடுத்து கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு ஒரு 1 hour அந்த மாதிரின்றதுக்குள்ளே லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக அதுக்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. மட்டன் வேக வைக்கும்போது சிலருக்கு கொஞ்சம் வேகாமல் இருக்குது, நிறைய விசில் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் கூட சேர்த்து யூஸ்வலாக விசில் விடுற மாதிரி விடுங்க. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தான் வந்து மட்டன் கிரேவி வந்து வைப்பேன். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம அந்த முருங்கைக்காவை போட்டு வதக்கணும் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த காய்கறிகள் நம்ம சேர்த்து குழம்பு வச்சாலும் சரி, நார்மலாக நம்ம கார குழம்பே வைக்கிறோம் இல்லை சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னாலும் வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அது வந்து ஒரு கொஞ்சம் வதங்கி இருக்கும் பொழுது காய்கறிகள் சேர்த்து வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சைடு பை சைடு ஆம்லேட்டுக்கு வெங்காயம் நாங்கள் வதக்கி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம் இது 3மே நல்லா வதக்கிட்டு நம்ம முட்டை கூட அடைச்சி சேர்த்துடணும். நல்லாயிருக்கும். ரவா ஆட் பண்ணுறத விட அந்த ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும் நமக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெங்காயம் இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெங்காயம் வதங்கி வந்துடும். இல்லை நீங்கள் இது கூட பொடி மாதம் அப்படியே வந்து போடுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு கூட ஆம்லேட் நல்லாயிருக்கும், பொடி மாஸ் நல்லாயிருக்கும். பட் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். இப்போ நான் குழம்பு மிக்ஸ்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த ஸ்டாக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து தான் வேக வைக்கிறோம். அதனால் அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கறனால நான் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நல்லா வந்து ஓப்பன் குக்கிங் வந்து விட்டுருவேன். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க. வெங்காயமும் வதங்கிடுச்சு, சாதமும் வடிச்சிட்டேன். ஆம்லேட் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கீ ரைஸ்க்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அது பண்ணணும். சிக்கன் ஃப்ரை பண்ணணும். முட்டை வேக வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும்பொழுது முட்டை உடையாமல் நல்லா வந்து வெந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வேக வச்ச முட்டை தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக முட்டை வந்து வேக வச்சுட்டேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்து விட்டுருந்தேன். சூப்பராக வந்து வந்துருச்சு.
இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி, மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோன்னா ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரஸ்ட்டு பீஸும் இந்த மாதிரி லெக் பீஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது நல்லா இந்த மாதிரி நம்ம ஸ்லிட் போட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் ஆகி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இன்றைக்கும் கொஞ்சம் நாளைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, தயிர், லெமன் கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா பிரியாமல் வரும். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு தேவையானது எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 1 ஹவர் ஊறுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. நீங்கள் தந்தூரி ஸ்டைல்லையும் பண்ணலாம். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால லஸ்ஸி கொஞ்சம் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. வெயிலும் கொஞ்சம் அதிகம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வென்டிலேஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் லஸ்ஸி வந்து பண்ணியிருந்தேன். இப்போ கீ ரைஸ் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கு தேவையான இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதையும் வந்து ரெடி பண்ணிடுறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்காக தவாவும் வச்சுட்டேன். நான் இதை கேஸ்ட் அயனில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீ ரைஸும் தாளித்து விட்டுட்டேங்க. எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணேன். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய ரெசிபி மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுவேன். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கீ ரைஸில். அப்புறம் இந்த பிரெஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இருக்கும். அதில் போட்டுட்டு இதை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சு போட்ட கறின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு அதை நல்லா தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த சதைகள் மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு. இப்போ லெக் பீஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பசங்க வந்து சுத்தமாக மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக தான் சிக்கன். நம்ம வந்து அந்த பிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பீசஸ்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் நல்லா இது மாதிரி நீட்டாக வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, நீங்கள் வேணுன்னா பிரியாணி ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. வெங்காயம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீசஸ்லாம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தூக்கலாக மிளகுத்தூளும் வெறும் மிளகாய் தூள் இருக்குல்லையே அதையும் ஆட் பண்ணிங்கன்னா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பரான பிச்சு போட்ட கோழி மிளகு வறுவல் ரெடி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம அந்த மாதிரி பீசஸ் சாப்பிட்றத விட இது மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் டீட்டெயில் ரெசிபி போடல, ஆனால் இதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கீ ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு விசில் தான் வந்து விட்டுருந்தேன். சிக்கனும் பொரித்து எடுத்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் மட்டன் குழம்பு மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வச்சு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கிட்ட ஆகிடுச்சு. காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாக்கி கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை, அதனால் அந்த அம்மா வந்து தடவி விட்டுட்ருக்காங்க தூங்குறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக தூங்குறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இப்போ பாருங்கள் கையை எடுத்துகிட்டா எட்டி பார்ப்பாங்க. நான் வந்து கூப்பிட்டேன்னா அதனால் வந்து என்னை பார்க்குறாங்க. இந்த மாதிரி க்யூட்டான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஏன்னா நான்வெஜ் குக் பண்ணோம், அதனால் மறுநாள் சஷ்டியும் வேறையா ஞாபகம் இல்லாமல் சிக்கன் வேறு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. கொஞ்சமாக பணியாரத்துக்காக ஊற போட்டிருக்கேன். பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சிட்டு அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு டைல்ஸ் எல்லாமே வந்து தேய்ச்சி விட்டுட்டேங்க. சிங்க்கும் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா இதோட நைட் ரொட்டீனும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான்வெஜ் குக் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு வந்து ஃபுல்லாக வேலையாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது. வெளியில் போனோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிறது. இப்போ கிச்சன் சிங்க்கையும் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுறேன். நீங்கள் அந்த லெமன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல பிழியறதுக்கு அந்த தோலை வச்சு கூட நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் ஹார்பிக் வந்து போட்டு சிங்க்கை வந்து வாஷ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு பண்ணி தான் இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. அது எவ்வளோ தான் நான் போட்டு தேய்ச்சாலும் வந்து போகவே மாட்டேது. சரி விட்டுட்டேன். இப்போ நம்ம சிங்க்கு இந்த டேப்பு டைல்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், அது வந்து கொஞ்சம் வந்து சேராது.
ஒரு வழியாக கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் எழுந்தால் நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரப்பரை அதோட வந்து பார்த்திங்கன்னா தூர போட்டுருவேன். வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்க்ரப்பர்லாம். நானும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.